மிதுன ராசி அன்பர்களே, ஆடி மாதம் என்ன பலன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது, ராசிநாதனாக இருக்கக்கூடிய புதன் பகவான் ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக உட்கார்ந்துருக்கார். ராசிநாதன் வலிமை பெறுகின்ற ஒரு மாதம். ராசிநாதன் வலிமை பெற்றாலே உங்களுடைய மனசு, எண்ணம், செயல், சிந்தனைகள் நல்லபடியாக இருக்குன்னு அர்த்தம். அதுவும் உங்கள் ராசிநாதன் புதனாக இருக்கிறதுனால, அது ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நல்ல அறிவையும் நல்ல புத்திசாலித்தனத்தையும் தரும். எந்த இடத்தில் எதை பேசணும், எதை செய்யணும் என்கின்ற அறிவார்ந்த அந்த மதிநுட்ப செயல்பாடுகள் திருப்திகரமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புத மாதம் இந்த ஆடி மாதம் அப்படின்னு சொல்லுவேன். நினைச்சது நடக்கும், தொட்டது துளங்கும். அதாவது கடந்த மாதம் விரயஸ்தானத்தில் இருந்தது அல்லவா, அப்போது ஏதாவது ஒரு விரயத்தில் இருந்திருக்கும். மனசு எதையாவது நினச்சிட்டு விரயத்தில் இருந்திருக்கும். இது நடக்கலை, அது நடக்கலை, இப்படி ஆகுது, அப்படி ஆகுது. ஒரு கஷ்ட உணர்வை சந்தித்து கொண்டிருந்த உங்கள் மனசு இப்போ சந்தோஷத்தை தரக்கூடிய அந்த உணர்வில் இந்த மாதம் இருக்க போகுது. அப்போது ஏதாவது ஒரு நல்ல விஷயம், உங்கள் காதுக்கு ஒரு இனிமையான ஒரு குட் நியூஸ் தரக்கூடிய அம்சம்ங்கிறது கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் இந்த மிதுன ராசி அன்பர்கள். குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்குஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 2ஆம் இடத்துல குரு பகவான் உச்ச பலத்தோட வலிமையாக உட்கார்ந்துருக்கார். அந்த குரு அப்படிங்கிறது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு யார் அப்படின்னா 7ஆம் அதிபதி. அதாவது 7 அப்படின்னாலே திருமண உறவுகள், கணவன் அல்லது மனைவியை குறிக்கக்கூடிய, சமூகத்தை குறிக்கக்கூடிய, கூட்டாளிகளை குறிக்கக்கூடிய ஒரு இடம் தான் அந்த 7ஆம் இடம். அந்த 7ஆம் இடத்ததிபதி உச்சமாக இருக்கார். அதே சமயத்தில் அது குருங்கிறது 10ஆம் அதிபதி, தொழில் ஸ்தானத்தின் அதிபதி. அப்போது சமூகத்தின் மூலமாக, நல்லவைகள் செய்வதன் மூலமாக, அல்லது கணவன் அல்லது மனைவியின் மூலமாக தனவரவு கிடைக்கக்கூடிய அமைப்புகள், தொழில் ஸ்தானத்தின் அதிபதி தொழிலின் மூலமாக லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள், அல்லது தொழிலை விரிவுபடுத்துவதற்காக என்ன உணர்வை கொடுக்கக்கூடிய அமைப்புகள், அல்லது குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் ஒன்றிணைந்து ஒரு தொழிலை செய்யலாம் என்கின்ற எண்ண ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் அங்கே சூரியனோடு சேர்ந்திருக்கு. அப்போ சூரியனுங்கிறது யாரு? மிதுனத்துக்கு முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி. உங்கள் முயற்சியால் பணவரவு ஈட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இந்த ஆடி மாதம் திகழ்கிறது. அது குரு சூரியன் இணைவது ஒரு அற்புதமான ஒரு யோகம். என குருவும் சூரியன் சேர்ந்தாலே அங்கே பெரிய மனிதர்களின் தொடர்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. சூரியன் 2ஆம் இடத்தில் இருக்கார். சூரியனுங்கிறது 3ஆம் அதிபதி, முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி 2இல் இருக்கு. முயற்சியால் தனவரவு, பிரயாணத்தின் மூலமாக தனவரவு கிடைக்கக்கூடிய அமைப்புகள், சிறு தூர பிரயாணங்கள், தூரதேச பிரயாணத்தின் மூலமாக உங்களுக்கு பணத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்புகள், ஒப்பந்தத்தின் மூலமாக தனவரவு கிடைக்கக்கூடிய அமைப்புகள். 3ஆம் இடம் என்பது வியாபாரம். அந்த வியாபாரத்தின் மூலமாக தனவரவு இந்த மாதம் அதிகமாக கிடைக்கக்கூடிய அமைப்புகள். ஸோ இப்படி நல்ல விஷயங்கள், தனத்தை பெருக்கி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்ப வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லுவேன். 3ஆம் இடம் சகோதரர்கள், சகோதரர்கள் மூலமாக, நண்பர்களின் மூலமாக புகழ் கிடைக்கக்கூடிய அமைப்புகள். பேச்சு நன்றாக இருக்கும்னு முதல் சொல்லிட்டேன். பேச்சின் மூலமாக, குருன போதனைகள் சொல்லிக் கொடுத்தல் மூலமாக ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள். 4ஆம் அதிபதி யாரு? புதன் தான். சுகத்தை கொடுக்கக்கூடியவனும் புதன் தான். அவர் ஆட்சியாக இருக்கார், வலிமையாக இருக்கார். சுகஸ்தானம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வரப்போகுது. சுகத்தின் மூலமாக சந்தோஷம் தரக்கூடிய, அதாவது 4ஆம் இடம் வந்து வீடு, வண்டி, வாகனம், இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய இடம்தான் அந்த 4ஆம் இடம். அந்த 4ஆம் இடத்தில் சுக்கிரன் வந்து அமைய போகிறார். சுக்கிரன் எப்போ வர போகிறார்? ஆடி மாதம் 16. அங்கே நீச்சமாக இருந்தாலும் 4ஆம் இடம் திக்பலம் அடையக்கூடிய இடம். அப்போது கிடைக்கல, வரலை, சொத்து வரணும் ஆனால் தடைப்பட்டுருக்கு, வாங்கலாமா வேண்டாமா 2 யோசனை இருக்குது. இதுக்கெல்லாம் விடை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த புதன், அதாவது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு நிச்சயமாக அமையும். 5ஆம் அதிபதி
அதான் சுக்கிரன் நீச்சமாகிறார். நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா 4ஆம் இடத்துல வந்து உட்கார போகிறார். அங்கே திக்பலம் அடைய போகுது. குழந்தைகள் இது கிடைக்குமா கிடைக்காதா, இந்த கோர்ஸ் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற அந்த ஒரு மன என்ன உணர்வுகளை கொடுத்துட்ருக்கோம். கடைசியில் ஜெயிக்க போகிறீங்க, கடைசியில் கிடைக்க போகுது. அந்த கிடைக்கிற வரைக்கும் ஒரு பதட்டத்தை கொடுத்து வைத்து கொண்டு, ஏன்னா சுக்கிரன் நீச்சமாகிறார், 5ஆம் அதிபதி நீச்சமாகுது. ஆனால் குழந்தை காரக கிரகமான குரு உச்சமாகிறது. அப்போ எண்டு விளைவு என்னன்னா, நீங்கள் நினச்சது நடக்கும். ஒரு படிப்புக்கு இந்த கோர்ஸ் போகணும், இந்த காலேஜ் போகணும், இது கிடைக்குமா கிடைக்கானா பதட்டத்தை கொடுத்து கடைசியில் நல்லவைகள் கிடைக்கக்கூடிய நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய அம்சம் என்பது இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு நல்லாவே இருக்க போகுது. 6ஆம் இடம் என்பது கடன், நோய், எதிர்ப்பு, பகையை தரக்கூடிய இடம். ஸோ அந்த இடத்தை குரு பகவான் பார்வை செய்கிறார். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் 6ஆம் இடத்தை பார்க்குது. அப்போ கடனை 6க்குரியவன் 6ஆம் இடத்தை பார்க்குறார். 6ஆம் இடத்தில் என்ன இருக்குது? கடன், நோய், எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கை குறிக்கக்கூடிய இடம் அந்த 6ஆம் இடம். அப்போ கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாது, எதிரி கோபப்படக்கூடாது, கோபத்தை வரவழைக்கும். ஏன்னா செவ்வாய் ஆகாதவன், மிதுனத்துக்கு செவ்வாய் ஆகாதவன், கோபத்தை வரவைக்கக்கூடிய ஒரு கிரகம் செவ்வாய். 6ஆம் இடத்தை பார்க்குறார், டக்குன்னு கோபம் வரும். நிதானம் இல்லாமல் செய்துவிட்டு அதற்கப்புறம் யோசிக்கக்கூடிய தன்மை, சகோதரர்கள் மூலமாக எங்கேயாவது ஒரு இக்கணம் கொடுக்கக்கூடிய தன்மை. செவ்வாயின உறவுகள், உறவு பந்தங்கள் மூலமாக நீங்கள் என்னதான் நல்லது செய்தாலும் ஒரு குறை சொல்லாமல் இருக்க மாட்டார்கள். இந்த மிதுனராசி என்பவர்கள் உறவுகள், சகோதர உறவுகள் அல்லது இரத்தபந்த உறவுகளில் நீங்கள் என்னதான் நல்லது செஞ்சு பாருங்கள், ஏதாவது ஒரு குறை என்பது கண்டிப்பாக இருக்கும். 7ஆம் அதிபதி, இந்த மிதுனத்துக்கு 7ஆம் அதிபதி யார் அப்படின்னா குரு பகவான். குரு பகவான் உச்சமாக இருக்கார். அப்போ கணவன் அல்லது மனைவியினால் செட்டில் ஆகலை, வேலை கிடைக்கல, தேடிக்கொண்டிருக்கின்றவர்களுக்கெல்லாம் வேலை கிடைச்சிரும். அப்போ செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள், சமூக உணர்வுகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகள், சமூகத்துக்காக ஏதாவது ஒரு நல்லது செய்யணும் அப்படிங்கிற எண்ண உணர்வுகளை, அந்த பேஸ், அந்த அடிப்படை உங்களுக்கு கிடைக்கும். அப்போ சமூகத்தின் மூலமாக நல்லவைகள் செய்து அதன் மூலம் புகழையும் கௌரவத்தையும் நிலைநாட்டக்கூடிய தன்மைங்கிறது மிதுன ராசி என்பவர்களுக்கு அதிகப்படியாகவே இருக்கிறது. பணம் இருக்கிறதோ இல்லையோ, பணம் இருக்கோ இல்லையோ, கௌரவம் முக்கியம் என்று எண்ணக்கூடிய அமைப்பு இப்போ இருக்குன்னு நான் சொல்ல வரேன். அப்போ கௌரவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய தன்மை இந்த மாதம் நல்லபடியாகவே இருக்கிறது. 8ஆம் இடத்தை அந்த குரு பகவான் பார்க்கிறார். அப்போ 8ல் என்ன இருக்குது? வலி, வேதனை, துக்கம், துயரம், அசிங்கம், அவமானம் அப்படின்னு சொன்னாலும் கூட அங்கே அதிர்ஷ்டமும் நிறைந்திருக்கிறது இந்த 8ஆம் இடம். அப்போ கணவனுடைய சொத்து கிடைக்குமா அல்லது மனைவியுடைய சொத்து கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய அமைப்பு. அப்போ கணவன் மனைவிக்கு வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், மறைந்துள்ள சில விஷயங்கள் உங்கள் ஞானத்தில் புலப்படக்கூடிய தன்மைகள். எங்கேயோ கொடுத்து வச்சிருந்த பணம் இப்போ வந்துருச்சுப்பா, இதனால் நமக்கு சந்தோஷம். வராதுன்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் வந்துருச்சு. அப்படி வராமல் இருக்கக்கூடிய, கிடைக்காமல் இருக்கக்கூடிய, இது நடக்காது என்று சொல்லி கொண்டிருக்கக்கூடிய சில நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த ஆடி மாதம். நிறைய பேர் சொல்லுவீங்க, சார் எனக்கு ப்ரமோஷன் ஒரு 2 மாதம் முன்னாடியே வந்திருக்கணும், இன்னும் வராமல் இருக்குது. அப்போது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், திடீர் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய தன்மைகள் வழிகளை கொடுக்கும். 8க்குரியவன் 10ல் இருக்கார், 10ஆம் இடத்தில் இருக்கார். 8ங்கிறது வழி, 10ஐ வழியை கொடுக்கும். ஆனால் அந்த வழியின் மூலமாக சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நிகழ்வும் இந்த ஆடி மாதம் எதிர்பார்க்கலாம் இந்த மிதுனராசி என்பவர்கள். அப்போ என்னென்ன, வேலை மாற்றம், உத்தியோக மாற்றம், ஊர் மாற்றம், இடம் மாற்றம், இந்த மாதிரி மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே திகழ இருக்கிறது. நிறைய மிதுன ராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா வெளியூர், வெளி மாநிலம், அந்நிய தேசம் சென்று வரக்கூடிய பாக்கியங்கள் நிறைந்து இருக்குன்னு சொல்லுவேன். நிறைய பேர் சொல்லுவீங்க, சார் நான் ஒரு வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறேன், 1 வருஷமாக முயற்சி எடுக்கிறேன், அந்த முயற்சியில் ஏதோ ஒரு தடை, ஒரு ஆன்சைட் போகணும், வெளியில் போகணும், ஐடி படிச்சிருக்கேன், நான் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும், அல்லது எம்எஸ் படிச்சிருக்கேன், வெளிநாட்டில் வேலை கிடைக்கல, தேடிட்டு இருக்கிறேன், இன்னும் கிடைக்க மாட்டேங்குது. திடீர் என்று கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த மிதுனராசி என்பவர்கள். ஆக மொத்தம் இந்த மாதம் நல்ல செய்திகள், உங்களுக்கு மனதுக்கு பிடித்த செய்திகளை கொடுக்கக்கூடிய ஒரு அதிர்ச்சி, ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுக்கக்கூடிய
இடம், நிலம், வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு நல்ல யோகமான ஒரு மாதமாகவே இந்த மாதம் எதிர்பார்க்கலாம் மிதுன ராசி அன்பர்கள். இன்னும் ஒரு துல்லிய பலன் 2026 எப்படி இருக்க போகுது, உங்களை பற்றி கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கணும், ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.